வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரி இளம்பெண் மரணத்தில் திருப்பம், தலைமறைவான கணவன், திடுக்கிடும் தகவல். வாங்க என்ன தகவல், அந்த இளம்பெண்ணுக்கு என்னாச்சு, என்ன காரணம்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கன்னியாகுமரி மாவட்டம் நிந்திரவிளை அருகே இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கணவனை கழுத்து நெரித்து கொண்டதால் சந்தேகம் எழுந்துள்ளது. தலைமறைவான கணவனை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் மிக விரைவில் தேடி பிடிப்போம் என்று பேட்டி கொடுத்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திவிரை அருகே பூந்தூரை மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவங்க 37 வயதாகும் ஜாஜன் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏலம் விடும் தொழில் செய்து வருகிறார். இந்த நாளை பார்த்தீங்கன்னா ஷாஜகானுக்கும் சின்னத்துறை மீனாவாக கிராமத்தைச் சேர்ந்த 33 வயதாகும் ஷானிகா என்ற பட்டதாரி பெண்ணுக்கும் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு கல்யாணம் நடந்து இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை உள்ளது. இதற்கிடையே ஷாஜன் தினமும் மது அருந்தி விட்டு வந்த மனைவி ஜானிகாவுடன் தகராறில் ஈடுபட்டு வருவாராம். அத்துடன் குடித்துவிட்டு ஷானிகாவை அடிக்கடி அடித்து உதைப்பாராம். சம்பவம் நடந்த அன்று ஷானிகா திடீரென மயக்கம் போட்டு வீட்டில் விழுந்து கிடப்பதாகவும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாகவும் ஷானிகாவின் பெற்றோர் ஜாஜனின் சகோதரி தெரிவித்திருக்காங்க. இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஷாஜனுக்கு பெற்றோர் நித்திரவிளை பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கதறி அழுதபடி வந்தாங்க. அங்கு ஷானிகாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனிடையே ஷானிகாவின் கழுத்து மற்றும் கால் பகுதியில் காயம் இருப்பதை ஷானிகாவின் பெற்றோர் கண்டாங்க. உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. குடும்பத்தார்கள் ரொம்பவே பயந்து போய் மருத்துவமனையில் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இவங்க இறந்து போன சொன்ன கேள்விப்பட்டனுமே அந்த பகுதி முழுக்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த நித்திராவிளை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக ஷானிகாவின் தந்தை போலீசில் நேரடியாக புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரில் என்னுடைய மகள் சாவில் சந்தேகம் இருக்கிறதா என்று தெரிவித்திருந்தாங்க. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தாங்க. அதே சமயத்தில் ஷானிகாவின் கணவர் ஜாசன் தலைமறைவாகிவிட்டார். இந்த பரபரப்புக்கு இடையே ஷானிகாவின் உடல் பிரேத பரிசோதனையில் முடிந்து நேற்று முன்தினம் மாலை அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனையில் ஷானிகாவின் கழுத்து எலும்பு உடைந்திருப்பதை உறுதியானது. இதனிடையே போலீசார் ஷானிகாவின் தூக்கில் தொங்கினாரா என்பது குறித்து வீட்டில் ஆய்வு செய்தார்கள். ஆனால் அதற்கான தடயங்கள் இல்லை. இதனால் கழுத்தை நிறுத்தி ஷானிகாவின் கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தலைமறைவான ஷாஜனை பிடிக்க 2 தனிப்படை அமைந்து போலீசார் தீவிரமாக தேடி வராங்க. அவர் பிடிபட்டால் உண்மை தெரிய வரும் என்று போலீசார் தெரிவித்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.